பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தார் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தார் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்களுடைய தியானங்களை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உலகெங்கும் இருந்து இந்த செய்தியை சமூக வலைதளங்கள் வழியாய் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தின ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புத்தகம் 91வது அதிகாரம் அல்ல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த மாதம், இந்த வருஷத்தின் முதல் மாதத்தை துவங்கினோம். இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஆலோசனை, ஒரு ஆசீர்வாதம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆனால் வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்வது போல எல்லா வீட்டிலும் தான் வாதைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நோய்களும் இருக்கிறது. எல்லா வீடுகளுக்குள்ளும் எதிர்பாராத நஷ்டங்கள் உண்டாகிறது, வேதனைகள் உண்டாகிறது. ஒரு தாயார், அவர்களுக்கு ஒரு 80 வயது கிட்ட இருக்கும். அவர் அடிக்கடி ஜெபத்திற்காக என்னோடு கூட தொலைபேசியிலே பேசுவார்கள். பேசும் பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வேதனைகளை சொல்லும் பொழுது அழுவார்கள். அவருடைய மகள், மூத்த மகள், நல்ல விசுவாச வாழ்வில இருந்த மகள், திடீரென்று கேன்சர் வந்து இறந்து போனார். அதை இந்த தாயாரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நானும் ஒவ்வொரு முறை அவர்களுக்கு போன்ல ஜெபிக்க போதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபிப்பேன். எத்தனை தடவை ஆறுதல் சொன்னாலும் 4 நாள் 5 நாளுக்கு ஒரு முறை போன் பண்ணி விடுவார்கள். ஐயா, என்னால் தாங்க முடியலையா, என் மகளுடைய இறப்பை என்னால் தாங்க முடியல. காலையில தான் பேசிட்டு இருந்தா, இட்லி வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாயா, அவ்வளோ விசுவாசமா வசனங்களை பேசுவாயா, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல நல்லா பேசி கொண்டிருந்தவள் அப்படியே மரித்து போனாள். என்னால் அதை தாங்கவே முடியல. திரும்ப 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 அந்த வேதனையை சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் எவ்வளவோ சொன்ன, மறந்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல இருங்க, இப்படி இதே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன். மனிதர்களுடைய ஆறுதல்லாம் நிற்காது. வேதனை நிறைந்த ஒரு வாழ்வு, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்வு. கொஞ்ச நாள் அப்படி நல்லா வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்து கொஞ்சம் பணத்தை சேர்த்து, சரி நம்ம கொஞ்சம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு இருக்கோம். திடீரென்று ஒரு வியாதி, எதிர்பாராத ஆஸ்பத்திரி செலவுகள், எக்கச்சக்கமாய், நினைப்பதை விட அதிகமாய் செலவுகள். வேதனையின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித இனம்.
இவற்றுக்கு நடுவிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்பொழுது? ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு முந்தின வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பானவர்களே, இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை எப்படி இக்கட்டுகளில் இருந்து பாதுகாக்கிறார், பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கிறார், நோய்களில் இருந்து நமக்கு எப்படி விடுதலை தருகிறார், நமக்கு விரோதமாய் எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது என்பதை இந்த அதிகாரம் மிக தெளிவாய் நம்ம கற்றுத்தருகிறார். முதல் வசனத்திலே அவர் சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். யாரெல்லாம் அவருடைய மறைவில் இருக்கிறோமோ அவர்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவருடைய மறைவு, இந்த உன்னதமானவருடைய மறைவிலே, அவருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் 9வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். தாவீது தன் வாழ்வின் அனுபவத்தோடு இணைத்து பேசுகிறார். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர். எத்தனை பிரச்சனைகள் எனக்கு வந்தது, எத்தனை போராட்டங்கள் எனக்கு வந்தது. சவுல் இராணுவம் என்னை விரட்டி கொண்டு வருகிறது, வனாந்திரத்திலே தப்பித்து தப்பித்து நான் ஓடுகிறேன். இத்தனை பிரச்சனைகள், எதிரிகள் சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாத்த ஆண்டவரை, அவர் எனக்கு அடைக்கலமாய் இருந்தார். இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவர் என்னை உயிரோடு பாதுகாத்தார், உயிரோடு பாதுகாத்தார். அதை இணைத்த எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த உன்னதமானவருடைய மறைவுக்கு நாம் செல்ல போக வேண்டும். அவருடைய மறைவிலே நாம் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிழல் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நிழலாய் அமைந்திருக்கிறது. அந்த நிழல் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உன்னதமானவருடைய மறைவு, அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் தங்கும் பொழுது மிகுந்த ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காண்பாய். என் வாழ்க்கையிலே அழிநெடுக 40 ஆண்டு காலமாய் ஆண்டவரை நான் பின்பற்றி வருகிறேன். இந்த 40 ஆண்டு காலம் ஆண்டவர் என்னை மிகவும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வைத்து மிகவும் பாதுகாப்பாய் என்னை நடத்தி கொண்டே வருகிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பகைவர்கள் என்னை அழித்து விட வேண்டும், என்னை ஒழித்து விட வேண்டும் என்று எத்தனையோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னது போல, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு முறை நான் புளியரை என்கிற கிராமத்துல அரசு உயர்நிலைப்பள்ளி, அப்போ உயர்நிலைப்பள்ளி, இப்போ மேல்நிலைப்பள்ளி ஆயிற்று. அது உயர்நிலை பள்ளியாக இருக்கும் பொழுது அங்கே நான் ஒரு வருடம் ஆசிரியராக நான் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கே நான் பணியில சேரும் பொழுது எனக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்ல. அவர் அங்கே எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்தார். நான் அங்கே வேலையில ஜாயின் பண்ணி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். தினமும் சாந்தி நகர், பாளையங்கோட்டை சாந்தி நகர்லேருந்து 3 பஸ் மாறி
நான் புளியறைக்கு போக வேண்டும். மறுபடியும் ஈவினிங் அதே மாதிரி வரணும். காலையில் 6:15 நான் பஸ்ஸை பிடிச்சா கரெக்டாக 8:45 9 மணிக்கு நான் அங்கே போய் சேருவேன். சாயங்காலம் 4 மணி 4:15 எனக்கு அங்கே பஸ்ஸை பிடிச்சா இங்கே ஒரு 8 மணிக்கு வந்து சேரும். இப்படி ஒரு அலைச்சலான ஒரு தூரமான இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த தலைமை ஆசிரியருக்கும் எனக்கும் இனம் புரியாத பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தது. எனக்கு நேர் எதிராய் அவர் நின்று எனக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்ய. அவர் தலைமை ஆசிரியர், அதிகாரத்தில் உள்ளவர். நான் அவர் கைக்குள்ளே வேலை செய்கிற ஒரு சாதாரண ஆசிரியர். ஆகவே அவர் எனக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்களை செய்தார். ஏன் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்? சாயங்காலம் பஸ்ல வரும்பொழுதெல்லாம் வேதனையோடு வருவேன். ராத்திரி வந்து எனக்கு பிரேயர் பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஆண்டவரே இந்த தலைமை ஆசிரியர் எனக்கு விரோதமா இவ்வளவு காரியங்களை செய்கிறார், நான் என்ன செய்றேன்? எவ்வளவோ கீழ்ப்பிடிஞ்சு போறேன். காலையில் அவருக்கு முதல் ஆளா விஷ் பண்ணுவேன். ஏன்னா அதிகாரம் உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை கனம் பண்ண வேண்டும். எல்லா காரியம் ஆனா அவருக்கு என்னை பிடிக்காது. எந்த பிரச்சனை எங்க பள்ளிக்கூடத்தில் நடந்தாலும் அதில் என் பேர் தான், ஒன்னாலதான் அப்படிம்பார். ரொம்ப வேதனையோடு இருந்தபொழுது ஒரு நாள் காலையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனோடே அவன் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார் என்று. எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்தது. நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே நான் வேலைக்கு போனேன். மத்தியானம் 1 மணி இருக்கும், லஞ்ச் இன்டர்வல். தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு விட்டார். பயந்து கொண்டே தான் போய், என்ன பிரச்சனையோ என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்ட்டு. நான் போன உடனே உட்காருங்கன்னாரு. முதல் முறையாய், ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல சார் நான் நிற்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் முதல்ல உட்காருங்க. உட்கார்ந்த உடனே பாளையங்கோட்டையில் ஒரு அலுவலகத்தை குறித்து விசாரித்தார். ஒரு சில காரியங்களை பேசினார். அவருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவருக்கு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை, உதவி செய்ய வேண்டும். நான் உடனடியாக ஒரு 3 மணிக்குள்ளாவது நான் பாளையங்கோட்டைக்கு போகணும் நேரில். அந்த வேலையை நீ நம்பி கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னை சுத்தமா அவருக்கு பிடிக்காது, இப்படி ஒரு பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்து நீங்க 1:30 மணி இருக்கும், நீங்க போங்க கிளம்புங்க அப்படின்னாரு. கிளம்பி வந்தேன். அவருக்கு ஃபேவரா அந்த வேலையை முடிச்சு கொடுத்தேன். வேலை சுமூகமாக முடிஞ்சது. அப்போ இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, அதனால நான் பாட்டில் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போனேன். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்றார். இவ்வளோ பெரிய வேலையை சிம்பிளா முடிச்சிட்டீங்களே அப்படின்னார். அன்றிலிருந்து நான் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வரும் வரை அவர் என்னோடு மிகுந்த நட்பு பாராட்டினார். அவர் என்னோடு மிகுந்த அன்புள்ளவராய் இருந்தார், மிகுந்த நட்பு பாராட்டினார். எப்ப மீட்டிங் போறதுக்கு லீவ் கேட்டாலும் உடனே லீவ் தந்துருவார். அதன் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் கேட்பாங்க, என்னையா மாய மந்திரம் செய்த, உன்னை ஒழிச்சு கட்டணும்னு இருந்தாரு, இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டீங்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது ராஜாவுக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நாம் நமக்கு தாபரமாக்கி கொண்டால் வேதனையோ பொல்லாப்புகளோ மிகப்பெரிய வாதை போன்ற கொடுமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. எனக்கு அன்பானவர்களே, அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன்னதமானவருடைய மறைவிலே தங்கி இருக்க வேண்டும். அவருடைய நிழல் எப்பொழுதும் நம் மேல் இருக்க வேண்டும். சர்வ வல்லவருடைய நிழல் ஒரு மனிதன் மேல் அசைவாடும் பொழுது அவனுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகிறது.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். வேதாகமத்தின் முதல் சில வசனங்களை பாருங்கள். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது அங்கே ஒழுங்கற்ற காரியங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாய் ஒழுங்கு செய்யப்படுகிறது. அதே போலத்தான் மரியாள் கேட்கிறார்கள், இது எப்படி ஆகும்? எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நான் இன்னும் புருஷனை அறியேனே, திருமணமாகவில்லையே என்று. நிச்சயம் தானே பண்ணி வச்சிருக்கிறாங்க. தேவ தூதன் சொன்னார், உன்னதமானவருடைய நிழல் உன்மேல் அசைவாடும் மகளே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன்மேல் அசைவாடும் பொழுது உனக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்தம் தேவனுடைய சாயலாய் இருக்கும். இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவர் மேலும் அந்த சர்வ வல்லவருடைய நிழலாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாடும் பொழுது, அந்த நிழலிலே நாம் காத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். நமக்குள்ளே உருவாகிற அந்த பரிசுத்தம் தேவ சாயலாய் இருக்கும். வெளியே நாம் பல ரூபங்களிலே, பல கலர்ல, பல வேறுபாடுகளோடு நாம் இருப்போம். ஆனா உள்ளே இருக்கிற நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவின் சாயலை போல அப்படியே மாற ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்போது நம்மோடு இருந்து அந்த நிழலிலே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆவியானவருடைய நிழலிலே அல்லது உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்க வேண்டுமானால், அல்லது அவருடைய பாதுகாப்பு எப்பொழுது நமக்கு இருக்க வேண்டுமானால், முதலாவது அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம்மேல் வந்து அமர வேண்டும். அந்த இரத்தத்தினால் உண்டாகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தம் ஒரு கோட்டை சுவர் போல நம்மை சூழ பாதுகாக்கிறது. முதல் பாதுகாப்பு வளையம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆகவேதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு அருமையான பாடலை பாடினார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, என்னை எதுவும் தீண்டாது. அவருடைய இரத்தம் ஒரு கோட்டை சுவர் போல நம்மை சூழ பாதுகாக்கிறது, நம்மை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறது. அப்ப உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இரு கரம் நீட்டி, நீ யாராயிருந்தாலும் வா, நீ யாராயிருந்தாலும் இந்த வேறுபாடுகளை நினைக்க. சிறைச்சாலைக்கு நடுவிலே நாங்கள் விசாரணை கைதிகளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் 1986 88 வரையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலத்திலே கிளை சிறையிலே சென்று அங்கு இருக்கிற விசாரணை கைதிகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஒரு அனுமதி கிடைத்தது எங்களுக்கு. அப்போ கைதிகளை பார்த்து கொண்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொண்டு வந்தோம். அந்த கைதிகள் எங்களிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க, பிரதர், நான் முன் கோபத்தினால ஒருத்தனை அடிச்சுட்டே அவன் செத்து போனான், கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், சட்டப்படி நான் தண்டனை பெற்றிருக்கிறேன், என்னை இயேசு மன்னிப்பாரா? நான் ஒரு வீட்டில் களவு செய்து விட்டேன், என்னை கையுமையுமாய் பிடித்து விட்டார்கள், விசாரணை கைதியா இருக்கிறேன், இதை உங்க ஆண்டவர் மன்னிப்பாரா? கைதிகள் நம்ம இடத்துல கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நான் தப்பு பண்ணிட்டேன், இயேசு என்னை மன்னிப்பாரா? ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? வேதம் சொல்லுகிறது, பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே,
நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். நீ வா என் மகனே மகளே என்று அவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களுக்காய் சிந்தின அந்த இரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டு அந்த நிமிடம் வரை நீங்கள் செய்த பாவம், பரம்பரை சாபம் எல்லாம் உங்களை விட்டு மாறுகிறது. ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடுகிறீர்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர். அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீங்கள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிழலை போல உங்கள் மேலே அவர் உங்களை பாதுகாக்கிறவராய் வருகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த நிழல் உங்கள் மேல் அசைவாட ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து பரிசுத்தாவினுடைய நிழலிலே நீங்கள் அந்த அசைவாட்டத்திலே நீங்கள் உள்ளே இருக்க வேண்டுமானால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உடனே உங்களுக்கு வருகிற ஆர்வம், வேதம் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு தனியாத ஆர்வம், பாசம் வசனத்தின் மேல் வரும். ஏன்னா இந்த வசனம்தான் இயேசு கிறிஸ்து. உங்களால் பைபிள் வாசிக்காமல் இருக்கு, கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஒரு வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். வேதத்தை திரும்ப 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 வாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுடைய உள்ளத்துல ஜெபிக்கணும்னு வாஞ்சி. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு இடத்தை பார்த்து அதில் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஜெபமும் கிரமமாய் தொடர்ந்து நீங்கள் பண்ணுகிற ஜெபமும், கிரமமாய் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற வேத வாசிப்பும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் எப்போதும் அசைவாடி அந்த பாதுகாப்பிலே நீங்கள் இருப்பீர்கள். அப்பொழுது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சமூகத்துல சற்று நேரம் நம்முடைய விடுதலைக்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர், இப்பொழுது நாம் இருக்கிற இந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் மாற வேண்டும் என்று அவரிடத்துல மன்றாடுவோமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் இப்பொழுது நோக்கி பாருங்கள். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தகப்பனே, கோடானு கோடி நன்றி அப்பா, கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. உடைய அன்பின் பிரசன்னத்தை எங்களால் இப்பொழுது உணர முடிகிறது ஆண்டவரே. எங்களை உடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்திருக்கிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்கள் மேல் இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதே பாதுகாப்பு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் பாடுகளை நினைத்து, தங்கள் பிரச்சனைகளை நினைத்து, தங்களுடைய வியாதிகளையும் ஆண்டவரே, எதிர்பாராத செலவுகளையும் ஆண்டவரே, நஷ்டங்களையும் நினைத்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீர் இப்பொழுது பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறையா ஆண்டவரே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் உடைய இரத்தம் அவர்கள் மேல் ஊற்றப்படட்டும், உடைய இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேல் ஊற்றப்படட்டும். இப்பொழுதே மன்னிங்கப்பா ஆண்டவரே. மக ஸ்தோத்திரம். மகனாய் மகளாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வீராக. இயேசு என்னை நேசிப்பாரா? நான் இவ்வளவு பாவம் செய்கிறேன், நான் இவ்வளவு தப்பு செய்து விட்டேன், இயேசு என்னை நேசிப்பாரா என்று ஆண்டவரே. தகப்பனே, வேதனையோடு இருக்கிற வாலிப பையர்களை ஆண்டவரே நீர் பார்க்கிறீரப்பா. நான் ஆண்டவருக்குள்ளே வந்து நன்றாய் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆனால் மறுபடியும் பாவத்திலே விழுந்து விட்டேன். பாவத்திலே விழுந்து ஆலயத்திற்கு கூட போகாமல் நான் பின்வாங்கி போயிருக்கிறேன். பைபிள் வாசிக்க முடியல, என்னால் இப்ப ஜெபிப்பதில் இஷ்டம் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி விட்டேன். ஆனால் அது தப்பு என்று தெரிகிறது. ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? ஆண்டவர் என்னை மறுபடியும்
சேர்த்துக் கொள்வாரா? நான் துணிகரமாய் பாவம் செய்து விட்டேனே, என்னை மன்னிப்பாரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே அவர்களை மன்னிக்கிற தெய்வம் என்பதை வெளிப்படுத்தும்படி இப்பொழுது அவர்களை மன்னித்து அவர்களுடைய பாதுகாப்பு அரணுக்குள் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் லார்ட். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி ஆண்டவரே. கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒரு சில பெண் பிள்ளைகள் ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து ஆண்டவரே நமக்கு ஆண்டவரே தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னியும் கேட்காமல் தப்பு செய்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே இந்த அன்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில அவர்கள் செய்த பாவங்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாவங்களில் இருந்து விடுபட முடியாமல் இருக்கிற பெண் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை இப்பொழுது ஆண்டவரை நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஆண்டவரே அவர்களை மறுபடியும் மன்னித்து அவர்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் லார்ட். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளோடு நீர் இடைபெறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாலிப தம்பிமாரோடு இடைபெறுவதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களோடு இடைபெறுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் தொடுகிறீர், ஒவ்வொருவரையும் தொடுகிறீர், ஒவ்வொருவரையும் தொடுகிறீர் அப்பா. வியாதிகள் விலகுகிறது, பிரச்சனைகள் மாறுகிறது. கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை உடைய பிள்ளைகளுடைய வியாதிகளில் இருந்து அவர்களை விடுதலை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தும், கரம் பிடித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.